சத்குரு பாதத்தில் அகங்காரம் சமர்ப்பித்து விட்டால் வெற்றி வரும். இகபர சுகங்கள் எளிதாகும், வாழ்வின் லட்சியம் கைகூடும். சாயி கேலி பேச்சும் பேசிடுவார், அதிலும் அறிவுரை வழங்கிடுவார். சந்தை தினமாம் ஞாயிறு அன்று பக்தர்கள் பலரும் உடன் இருந்தார். மண் சட்டையின் கைமடிப்பில் தானியம் இருக்குது என்றேதான் ஷாமா சொல்லியும் சிரித்தாரே. சாயும் உடனே கேலி செய்து ஹேமன் தானாய் உண்பவர் என்றாரே. அதனை மறுத்திடவே அருகில் இருந்தால் கொடுத்திடுவாய், இல்லை என்றால் என்ன செய்வாய் என்று சாயும் கேட்டதில்லை. உபதேசம் அளித்தார் சாய் குருவே, எண்ணமோ பொருளோ சாயிடமே. சமர்ப்பணம் முதலில் செய்து விட்டால் தீயவை நம்மை நீங்கிடுமே. ஞானம் கிடைப்பது எளிதும் ஆகுமே, குருவும் கடவுளும் ஒன்றென்றே. உணர்ந்து குருவை வழிபடவே எண்ணங்கள் தூய்மையாகிடுமே. தன்னை அறியும் ஞானத்தை கடவுளும் தமக்கு அளிப்பாரே. பலராமன் கிருஷ்ணர் இருவருமே காட்டில் விறகு எடுக்க சென்றனரே. முனிவர் மனைவியுமே கடலையும் தண்ணீரும் கொடுத்தனுப்பார். சுதாமரை எடுத்து சென்றாலும் யாருக்கும் தராமல் உண்டிடவே. கிருஷ்ணரும் கனவினை சொல்வதை போல் சுதாமர் தானாய் உண்டதை சொன்னாரே. கிருஷ்ணரின் தோழன இருந்தாலும் சுதாமர் ஏழையை வாழ்ந்திருந்தார். கைப்பிடி அவளை கிருஷ்ணருக்கு கொடுத்ததும் பொன்னகரத்தினை கிருஷ்ணரும் அவருக்கு பரிசளித்தார். சிஞ்சனீகரும் மௌசிபாயும் சாய்க்கு சேவை செய்திடும் போது இருமுகங்கள் அருகில் வந்தினால் சண்டை ஒன்று ஏற்படவே தாயும் மகன் என்ற உறவை சொல்லி சண்டையை அன்பால் நிறுத்திவிட்டார். மௌஷிபாயின் சேவையிலே வேகத்தை கண்ட மற்றவரும் அதனை தடுத்து நிறுத்திடவே